இலக்கியா, அந்த வார்ட் பாயை கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல அடைச்சு வச்சிட்டேன். யாரும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு லேப் ரிசல்ட் வந்ததும் அவனை என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கலாம். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்டா இருக்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. உன் வாய் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது, ஆனா முகத்துல 1000 பிரச்சனை தெரியுது. என்ன நடந்துச்சு? அது கடைசியா சொல்றேன், என் குடும்பம் செதஞ்சது அதுக்கு நீதான் காரணம். அத்தை, அப்படி மட்டும் நடந்தா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அத மனசுல வச்சுக்கோ. என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? ஜானு ஏதாவது திட்டினாங்களா? ஆமா. இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. உன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. ஜானு அப்படி என்ன சொன்னாங்க? அத்தை சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு பெத்த அம்மா கிடைப்பாங்க. ஆனா ஜானகி அத்தை உயிரை விட்டுருவாங்களே கௌதம், அதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? இலக்கியா, ஏன் அமைதியா இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்ல ஜானு பார்த்து கேட்டு வரட்டா? ஐயோ கௌதம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்ப நடந்தது சொல்லு. சொல்லு. அது வந்து அஞ்சலி இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு அத்தை சண்டை போட்டாங்க. அவ்வளவுதானா? அதான் அஞ்சலி பண்ண ஃப்ராடு நமக்கே தெரிஞ்சு போச்சே. இனி ஜானுவே அஞ்சலியை வர சொன்னாலும் சரி, நம்ம விட மாட்டோம். சரி, அவங்க திட்டினதை நினைச்சு நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நாளைக்கு அஞ்சலி ஆதாரத்தோட சிக்க போறா. எல்லா உண்மையும் வெளியில வர போகுது. அப்ப ஜானு உன்கிட்ட கோவமா பேசினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்கிட்ட சாரி கேட்க போறாங்க. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ல? என்ன? ஆனா ரேவதி அத்தை சந்தோஷமா இருக்க மாட்டாங்களே. உங்க வாயால அம்மாங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்க மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சோ நான் எப்படி உங்களோட சந்தோஷமா இருக்க முடியும்? இலக்கியா, என்ன அமைதி ஆயிட்ட? உனக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்ல கௌதம், நாளைக்கு லேப் ரிசல்ட் நாம நினைச்ச மாதிரி வரணுமேனு யோசிச்சுட்டு இருக்கேன். டோன்ட் வரி மை டியர் பொண்டாட்டி. அதான் வார்ட் பாய் மொத்தத்தையும் உளறிட்டானே. அப்புறம் லேப் ரிசல்ட் மட்டும் தப்பாவா வரும்? கவலையே படாத. நாளைக்கு அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உடனே கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் போறோம். செமையா என்ஜாய் பண்றோம். ஓகே? ஏய், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ அங்க செம குளிரா. இப்படியே நம்ம கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் சமாளிக்க முடியுமா? என்ன சொல்ற? சரி. கொடைக்கானல் ட்ரிப் இப்ப இங்க ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? இலக்கியா, நான் கேட்க மறந்துட்டேன். ரேவதி அம்மா பத்தி விசாரிச்சா? நல்லா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அஞ்சலி பிரச்சனை முடிஞ்சதும் ஒரு நாளைக்கு அவங்களே பார்க்க போகணும். பாவம், புள்ளைய இழந்து தவிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் நாம தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும். சரி இலக்கியா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கடவுளே, என்ன சோதிக்கிறத நீ எப்பதான் நிறுத்த போற? ரேவதி அத்தையும் கௌதமும் அம்மா புள்ளன்னு தெரிஞ்சும் அதை சொல்ல விடாம என் வாயை கட்டி போட்டுட்டே நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எப்படி ரேவதி அத்தையோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன்? இல்ல, கௌதம் கிட்ட எப்படியாவது சீக்கிரம் உண்மையை சொல்லியே ஆகணும். இல்லனா காலத்துக்கும் அந்த பாவம் என்ன சும்மா விடாது. ஆனா எப்ப சொல்றது, எப்படி சொல்றது? ஜானகி அத்தைய என்ன சொல்லி சமாளிக்கிறது? இலக்கியா என்னதான் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாலும் அதுக்கு சம்மதி அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. முதல்ல அவங்கள சரி கட்டணும். சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா. வணக்கம் சம்மந்தியம்மா. ஏய், அங்கே நில்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? வெளியில போ. பொண்ணோட வாழ்க்கை விஷயத்துல வெக்கமான பார்த்தா முடியுமா? சொல்லிட்டே இருக்கேன், உள்ள வர. ஏய், நில்லுன்னு சொல்றேல, ஏன் வர? ஏன் சம்பந்தி என்ன இப்படி விரட்டுறீங்க? முதல்ல என்ன அப்படி கூப்பிடுறத நிறுத்து. அந்த உறவெல்லாம் எப்பவோ அறுந்து போச்சு. எதுக்காக
வந்திருக்க? சொல்றேன். ஐயோ, வாங்க மேடம். ஆமா, மாப்பிள்ள கௌதம் தம்பி யாரையும் அவங்க காணோம். ஆபீஸ்க்கு கிளம்பி போயாச்சு. விஷயத்த சொல்லு. அஞ்சலியை எப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க? என்ன சிந்தாமணி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அதுவா மேடம், அஞ்சலி இப்ப குணமாயிட்டு வரா. டாக்டர் அவளை எப்ப வேணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ சம்பந்தி அம்மாவும் பெரிய மனசு பண்ணி அஞ்சலியை மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அதான் அஞ்சலியை எப்ப இங்க கூட்டிட்டு வரலான்னு கேட்க வந்தேன். ஏய், நிறுத்து. உன் மகளை டிஸ்சார்ஜ் பண்ணா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? அதுவும் இல்லாம அவளை நான் எப்ப மருமகளா மறுபடியும் ஏத்துக்கிட்டேன்? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ளைக்காக உங்க மருமக தற்கொலை வரைக்கும் போயிட்டா. அதுக்கப்புறமா அவளை வேண்டான்னு ஒதுக்கிறதுக்கு நீங்க என்ன அவ்வளவு இறக்கம் இல்லாதவங்களா என்ன? இத பாரு சிந்தாமணி, உன் நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. நான் கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடு. போ. அண்ணி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அஞ்சலியை இங்க கொண்டு வரலான்னு கௌதமும் இலக்கியாவும் எடுத்த முடிவுக்கு சிந்தாமணி என்ன பண்ணுவாங்க? உங்க மகனும் மருமகளும் கொடுத்த நம்பிக்கையில தான் சிந்தாமணி இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. இல்ல சிந்தாமணி? ஆமா மேடம். சமந்திமா, அஞ்சலி இப்போ இங்க எப்ப வரலான்னு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. அத்தை, அத நான் சொல்றேன் அத்தை. அஞ்சலிக்கு நானே ஒரு நல்ல நாள் குறிக்கலான்னு தான் இருந்தேன். பாருங்க, இப்போ நீங்களே வந்துட்டீங்க. கவலையே படாதீங்க. அஞ்சலியை என்ன பண்ணலாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணதும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா சாப்பிட வச்சு அப்புறம் அவளை அப்படியே கொத்த தூக்கி மாமியார் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். மாமியார் வீடா? என்ன சொல்ற? அஞ்சலிக்கு மாமியார் வீடு இதுதான் அத்தை. அதுதான் சொன்னேன். ஏ இலக்கியா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க ஏன் அத்தை கோவப்படுறீங்க? புருஷன் மேல இருக்கிற பாசத்துல அஞ்சலி எப்படியோ ஒரு பாய்சன் பாட்டில வாங்கி குடிச்சிட்டா. அவளை டாக்டர் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி காப்பாத்திருக்காரு. நானும் கௌதம மட்டும் இல்லன்னு வைங்க, பாவம் சிந்தாமணி அத்தை தான் ஒரே பொண்ணை இழந்திருப்பாங்க. இல்லத்த? ஆமாமா. நம்ம குடும்பத்தோட ஒண்ணு சேர்றதுக்கு தான் உயிரையே கொடுக்க நினைச்ச அஞ்சலி மாதிரி ஒரு மருமக தேடினாலும் உங்களுக்கு கிடைப்பாங்களா? நல்லா சொன்ன இலக்கியா. அப்புறம் அஞ்சலி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரப்போறா. ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? பின்ன நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அஞ்சலிக்கு பூஜை பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பூஜைக்கான சாமான்ல கூட ஆர்டர் கொடுத்துட்டோம். அது இன்னைக்கு கிடைச்சிரும். கிடைச்சதும் சர்வ மங்களத்தோட பூஜை நடக்கும். என்ன இலக்கியா பேசுறது ஒரு மாதிரி நக்கலா இருக்கு. என்னவா இருக்கும்? வார்ட் பாய் சொன்ன அந்த லேடி பைரவி மேடமா இருக்குமோ? மேடம், நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன தனியா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. அண்ணி மனசு வருத்தப்பட்டு அஞ்சலி இங்க வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்ன பண்றது, நீதான் அவளை கொண்டு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறியே. என்னவோ பண்ணு. அடடா, உங்க அண்ணிக்கு ஆதரவா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே லைட்டா நெஞ்சு வலிக்குது மேடம். அத்தை, நீங்க கவலைப்படாம ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இன்னைக்கு நானும் கௌதமும் சேர்ந்து அஞ்சலியை என்ன பண்ணலான்னு முடிவு பண்றோம். நானும் அஞ்சலியும் நீங்க குடுக்கிற தைரியத்துல தான் இருக்கோம். சீக்கிரமா வந்துருங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வரேன் சம்பந்திமா. வரேன் மேடம். அத்தை, அது நீ வந்து பேசாம இரு. என்ன நினைச்ச? சிந்தாமணிய வர வச்சு என்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சியா? அந்த அஞ்சலி எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற, அப்படிதானே? அது எப்பவுமே நடக்காது. இத பாரு,
நீ ரொம்ப பிடிவாதமா தான் இருக்க. நடத்து நடத்து, உன் திட்டம் எது வரைக்கும் வருதுன்னு நானும் பாக்குறேன். நடத்துடி. அத்தை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.